சொல்லுங்களா மக்களே, இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டில் வளர்ந்த சோத்து கத்தாழை இதில் ஒரு ஃபேஷியலுக்கு போகிறது ஒரு இன்க்ரீடியன்ட் செய்ய போகிறேன். இப்போ இந்த ஒரு கத்தாழை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த முள் மாதிரி இருக்கிறத வந்து இதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி கீழே வச்சுட்டேன். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கடா செல்லாம், பாருங்கள். ஃபுல்லாக அது உள்ளே இருக்கிற ஜெல் மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக ஒயிட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் செடிக்கு அரைச்சி ஊற்றிடுவேன். அந்த மேல் தோல் அதெல்லாம் செடிக்கு அரைச்சி ஊற்றிடுவேன். இது எப்படி செய்யணும்னா, இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். போட்டு ஒரு வைட்டமின் இ கேப்சலும் ஒரு வைட்டமின் சி கேப்சலும் ஓப்பன் பண்ணி அதில் போடணும். அது ரெடி பண்ணுறேன் நான். இதை பாருங்கள் சொல்லுங்களா, அந்த ஜெல்லி ஃபுல்லாக இதில் போட்டுட்டேன். இதில் போட்டுட்டு இந்த பாருங்கள் வைட்டமின் இ கேப்சல் வந்து அதில் போடுறோம். கட் பண்ணி ஊற்றிக்கலாம். அது லிக்விட் மாதிரி இருக்கும்ல, போட்டாச்சுன்னா இது வைட்டமின் சி அதை வந்து அதில் போட்டுடணும். அவ்வளோதான். இது நல்லா கிரைண்டிங் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு ஜெல்லு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் சொல்லுங்களா, இது பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. இது பாருங்கள், இந்த பேஸ்ட் மாதிரி இதை வந்து நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயில் நேரத்தில் நல்லா போடலாம். குளிர் காலத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப குளுமை அந்த கத்தாழை. அதனால் இது போட்டு பாருங்கள். அது ஃபேஷியல் எப்படி இதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டிலே நம்ம செய்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முகத்துக்கும் நல்லா பொலிவாக இருக்கும். அதனால் போட்டு பாருங்கள் சொல்லுங்களா. ஓகேங்களா, பாய். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பாய்.